இந்த tutorialல நம்ம பார்க்க போற டாபிக் important questions for GE 3751 Principles of Management. ஸோ இதில் யூனிட் ஒன்ல பார்த்தீங்கன்னா இந்த டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். இந்த கொஸ்டின் ரீசெண்டாக ஒரு 2 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். தென் இந்த ஹென்ரி ஃபோயல்ஸ் 14 பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட் வந்து பழைய ரெகுலேஷன்ல இருந்தே நமக்கு இருக்கு. இதில் நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸில் இந்த 14 பிரின்சிபல்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டினும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் ரீசெண்டாக கேட்டிருந்த கொஸ்டின் பேப்பரில் கரண்ட் ட்ரெண்ட்ஸ் அண்ட் இஷ்யூஸஸ் இன் மேனேஜ்மெண்ட் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தென் வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இந்த கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. தென் இந்த இவால்யூஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 அப்ரோச்சஸ் இருக்குது. அதில் சயின்டிஃபிக் அப்ரோச், சிஸ்டம் அப்ரோச் இதுவுமே ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டின்ஸ் தான். டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன், ஹென்ரி ஃபோயல்ஸ் 14 பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், தென் கரண்ட் ட்ரெண்ட்ஸ் அண்ட் இஷ்யூஸஸ் இன் மேனேஜ்மெண்ட். இந்த 3 கொஸ்டினையும் நல்லா படிச்சுட்டு போங்க. ஒன் மோர் கொஸ்டின் படிக்க முடியும் அப்படின்னா இந்த 4th கொஸ்டின் வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த 4 கொஸ்டின்ஸ் படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்த யூனிட்ல இருந்து ஒரு பிக் கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் யூனிட் 2ல பார்த்தீங்கன்னா இந்த டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். இதுவுமே ஒரு 2 டைம்ஸ் யூனிவர்சிட்டியில் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸாக. ஸோ ஸ்டெப்ஸ் இன் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் இந்த கொஸ்டின் கண்டிப்பாக படிச்சுட்டு போங்க. தென் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் பிளானிங் ஆர் பிளானிங் ப்ராசஸ். ஸோ இந்த பிளானிங்கை பற்றியும் கேட்கலாம், இல்லை பிளானிங் ப்ராசஸ் பற்றியும் கேட்கலாம். பட் அதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குங்கிறத டீட்டெயிலாக படித்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த 2 கொஸ்டின்லேருந்து கண்டிப்பாக நம்ம ஒரு கொஸ்டினை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் பிளானிங் டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ். ஸோ இதில் அப்ஜெக்டிவ்ஸ், கான்செப்ட்ஸ், பெனிஃபிட்ஸ், வீக்னஸஸ். ஸோ இதில் உள்ள சப்ஹெட்டிங்ஸ் எல்லாமே சேர்த்து படித்து வச்சுக்கணும். ஸோ இதுவும் யூனிவர்சிட்டியில் கேட்ட கொஸ்டின் தான். தென் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ். ஸோ இப்போ டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸில் ஸ்டெப்ஸும் படிக்கணும், ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங்கும் படிக்கணும். ஸோ இந்த 4 கொஸ்டின்ஸ் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். இந்த 4லேருந்து நம்ம ஒரு பிக் கொஸ்டினை கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் இதில் ஒரு கேஸ் ஸ்டடி இருக்குது. இந்த கேஸ் ஸ்டடியை நம்ம பார்ட் சியில் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த யூனிட்டில் கண்டிப்பாக நம்ம ஒரு 5 கொஸ்டின்ஸாவது படிக்கணும். ஏன் அப்படின்னா இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் சிலபஸ் வந்து ரொம்ப பெருசு. ஸோ ஒவ்வொரு யூனிட்லேயுமே டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 டாபிக்குள்ளே இருக்குது. அதில் தான் நம்ம ஒரு 4 or 5 கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக படிக்கிறோம். அதனால் ஒவ்வொரு யூனிட்லேயுமே கொடுத்துருக்கிற ஒரு 4 கொஸ்டின்ஸையாவது கண்டிப்பாக நீங்கள் படித்து தான் ஆகணும். தென் யூனிட் 3ல பார்த்தீங்கன்னா இதில் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதனால் இதுதான் இம்பார்ட்டன்ட், நம்ம ஸ்பெசிஃபிக்காக கொடுக்க முடியாது. நான் இதில் போல்டு பண்ணியிருக்க 7 கொஸ்டினுமே இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயரில் ஒரு 3-4 கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸ் எடுத்து பார்த்தோம்னா இந்த 7மே அங்கே கேட்டிருக்காங்க. அப்போ எதுவுமே ரிப்பீட் ஆகாததுனால இதில் மட்டும் கொஸ்டின்ஸ் நிறைய இருக்குது. பார்த்தீங்கன்னா வேரியஸ் மெத்தட்ஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல், தென் ஃபங்க்ஷனல் ஆர்கனைசேஷன், அதோட ஃபீச்சர்ஸ், மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ், தென் கரியர் டெவலப்மெண்ட், அதோட பர்பஸ் அண்ட் ப்ராசஸ், தென் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் டீசென்ட்ரலைசேஷன், மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ், டிபார்ட்மெண்டலைசேஷன், அதோட ஸ்ட்ராட்டஜிஸ், ஸ்டெப்ஸ் இன் செலெக்ஷன் ப்ராசஸ், தென் ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷன்ஸ் வித் எக்ஸாம்பிள். ஸோ இந்த 7 கொஸ்டின்ஸுமே ப்ரீவியஸாக இருக்கிற ஒரு 4 கொஸ்டின் பேப்பர்ஸ்லேருந்து தான் நான் எடுத்திருக்கேன். இதில் கொஸ்டின்ஸ் அதிகமாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக படிக்க முடியும் அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் 4 கொஸ்டினை கண்டிப்பாக படிச்சுட்டு போங்க. இந்த யூனிட்லேருந்து நம்ம பார்ட் சி கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் டீசென்ட்ரலைசேஷன் இதெல்லாம் பார்ட் சியில் கூட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 4 கொஸ்டின் கண்டிப்பாக படிச்சுட்டு போங்க. எப்படியும் நம்ம அதிலிருந்து ஒரு பிக் கொஸ்டினாவது அட்டன் பண்ணிடலாம். தென் யூனிட் 4ல பார்த்தீங்கன்னா இந்த தியரிஸ் ஆஃப் லீடர்ஷிப். அதுலேருந்து ஏதாவது ஒரு ஸ்டைல் ஆஃப் லீடர்ஷிப்பை மென்ஷன் பண்ணி கேட்கலாம், இல்லை மொத்தமாக ஷார்ட் நோட்ஸ் மாதிரியும் கேட்கலாம். இந்த லீடர்ஷிப் தியரிஸ் வந்து கண்டிப்பாக படிச்சுட்டு போங்க. தென் லீடர், குவாலிட்டிஸ் ஆஃப் லீடர். ஸோ இதுவும் ஒரு டைம் யூனிவர்சிட்டியில் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் மோட்டிவேஷன் தியரிஸ்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. இதுலேயும் நம்ம ஏதாவது ஒரு 2 மோட்டிவேஷன் தியரியாவது படிக்கணும். ஸோ இப்போ யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் இந்த லீடர்ஷிப் தியரி, மோட்டிவேஷன் தியரி. ஸோ இதில் 2 அதில் 2 படிச்சு வச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த யூனிட்லேருந்து நீங்கள் ஒரு பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம்.
தென் இதில் கம்யூனிகேஷன் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது. அதில் டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன், பேரியர்ஸ் இன் கம்யூனிகேஷன், இந்த ரெண்டும் இதுக்கு முன்னாடி யூனிவர்சிட்டியில் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்கிற 5 கொஸ்டின்ஸுமே படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த தியரிஸை வந்து அப்ளை பண்ணி எழுதுகிற மாதிரி பார்ட் சியில் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதனால யூனிட் 4ல் முடிஞ்ச வரைக்கும் அந்த 5 கொஸ்டின்ஸையும் படிச்சிங்க அப்படின்னா இதிலிருந்து நம்ம 1 ஆர் 2 பிக் கொஸ்டின்ஸ் கூட அட்டன் பண்ணுற மாதிரி அமையும். தென் யூனிட் 5ல் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலிங் ப்ராசஸ், அந்த ப்ராசஸில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். தென் த பட்ஜெட்ரி அண்ட் நான் பட்ஜெட்ரி கண்ட்ரோல் டெக்னிக்ஸ், இது ரிப்பீட்டடாக ஒரு 2-3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு 2 கொஸ்டினும் கண்டிப்பாக படிக்கணும். தென் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி, இம்ப்ரூவிங் ப்ரொடக்டிவிட்டி இன் அன் ஆர்கனைசேஷன், இதுவும் ஒரு டைம் யூனிவர்சிட்டியில் கேட்டிருக்காங்க. தென் யூஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் ஐடி இன் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல். ஸோ யூனிட் 5ல் கொடுத்துருக்கிற 4 கொஸ்டினுமே படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். ஸோ பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா யூனிட்லேயுமே ஒரு 4 ஆர் 5 கொஸ்டின்ஸாவது நீங்கள் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் கொடுத்துருக்கிறதுல அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் 4 கொஸ்டின்ஸையாவது படிச்சுட்டு போங்க. இதில் ஹெட்டிங்ஸ் தான் மெயின். ஸோ எல்லா கொஸ்டினுக்குமே ஹெட்டிங்ஸை செப்பரேட்டாக எழுதி படித்து வச்சுக்கோங்க. அந்த ஹெட்டிங்ஸை யூஸ் பண்ணி கொஞ்சம் டெவலப் பண்ணி பாயிண்ட்ஸ் எழுதுனீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த சப்ஜெக்டில் ஈஸியாக நீங்கள் பாஸ் பண்ணிடலாம்.